நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுரங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்டிப்பாக என்னால் வித்யாக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருக்கவே முடியல. அட் த சேம் டைம் சொல்லவும் பயமாக இருக்குது. அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவா, அவள் என்ன மாதிரி சொல்லுவா, சண்டை போடுவாளா இல்லை அப்செட் ஆவாளா, என்னன்னு நினச்சாலே பயமாக இருக்கு. நான் எப்படி சொல்ல போகிறேன்னே தெரியல. சித்து வேற கால் பண்ணி சொல்லிட்டியான்னு கேட்குறாரு. நான் எப்படி சொல்லுவேன்? ஆனால் சொல்லி தானே ஆகணும். 1 month டைம் இருக்குன்னு பார்த்தோன்னா அதுலேயே ஏதோ 10 days ஓடிடுச்சு. இன்னும் 20 days. அதுக்குள்ளே நான் எப்படியாவது அவகிட்ட சொல்லணும். நாள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. எம்இ பண்ணுறது கூட இப்போதைக்கு முடியுமான்னு தெரியல. இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் எம்இ பண்ணலாமா இல்லை நெக்ஸ்ட் இயர் பண்ணலாமா இல்லை கரஸில் போட்டுடலாமா என்னன்னு யோசிப்போம். ஏன்னா காலேஜ் எப்படியும் லேட்டாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே பிரச்சனைலாம் முடிஞ்சிருமா தெரியல. ஸோ பார்க்கலாம். முதல்ல எம்இ பண்ணுறதை விட்டுறா. முதல்ல அவகிட்ட எப்படி பேசலாம், என்ன பேசலாம், என்னென்னு டிசைட் பண்ணுறா. சரி ஓகே, அவளுக்கு கால் பண்ணி என்ன பண்ணுறான்னு முதல்ல கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்படியே அவளை தனியாக வர சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி எப்படியாவது அவகிட்ட எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லிடணும். இன்னும் நாள் போயிட்டே இருக்குது. இன்னும் 20 days தான் இருக்குது. அதுக்குள்ளே எப்படியாவது அவகிட்ட சொல்லணும். ஹே ஷாம், இப்போதான் நான் டெரஸில் வந்து உன்னை பற்றி நினச்சிட்டே இருந்தேனா நீயும் கால் பண்ணிட்ட. என்னை பற்றி நினச்சிட்டு இருந்தியா? என்ன நினச்சிட்டு இருந்த? என்ன நினச்சிட்டு இருந்தேனா, என்னோட ஷாமை எப்போ பார்க்கலாம், எப்போ பேசலாம், எம்மி எப்போ ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். செல்லம், அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் உனக்கு கால் பண்ணேன். என்னடா? நம்ம எம்இ இப்போ ஜாயின் பண்ண வேணாம், நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்? இல்லைம்மா, நம்மளுக்கு இன்னும் ரிசல்ட்டே வரல. ரிசல்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு எப்படியும் 3 month 4 month ஆகும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே அப்பாவோட பிஸ்னஸ் கொஞ்சம் கற்றுக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் ஏதாவது பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேம்மா. அதனால தான் சொல்கிறேன். என்னடா சொல்கிற? அப்போது கமலி சத்யாலாம்? கமலி சத்யாவும் சொன்னாங்க தாண்டி. சத்யாவுக்கு மேரேஜ் ஆகிறதுனால எப்படியும் நெக்ஸ்ட் இயர் பண்ணுற மாதிரி தான் அவளும் பிளான் பண்ணியிருக்கா. கமலி நம்ம நெக்ஸ்ட் இயர் பண்ணுற மாதிரி இருந்தால் அவளும் நெக்ஸ்ட் இயர் தான் பண்ணுவா. இந்த 1 year நீ ஜாப் போ, நானும் அப்பாவுக்கு பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஹெல்ப் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். நானும் பிஸ்னஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். அதுலேயும் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. அப்படியா சொல்கிற? ஆனால் வீட்டில் நான் 1 year நான் ஒர்க் போயிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியலையேடா. சரிடா, கேட்டுப்பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. பேசிட்டு தானே இருக்கோம். இல்லைம்மா, நேரில் பார்த்து பேசணும். நம்ம தனியாக மீட் பண்ணலாமா? என்னடா, ஏதாவது விஷயமா? இல்லைடா, உன்னை பார்க்கணும், உன்னை பார்த்து பேசணும் கொஞ்சம், அதான். சரி, இப்போ வர முடியாது. ஈவினிங்காக வரவா? நம்ம ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா பார்க்கில் மீட் பண்ணலாம். இல்லை செல்லம், நம்ம ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம். அப்போ ஓகே, நான் ரெஸ்டாரண்ட் வரேன். ஈவினிங் ஒரு 4:30. 4:30க்குனா ரெஸ்டாரண்ட் வேண்டாமா, நம்ம ஏதாவது காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம எப்போவும் காஃபி குடிப்போம் அங்கே. ஓகே, கரெக்டாக வந்துடு. ஓகே, வந்துடுறேன். சரிடாம்மா, ஓகேவா? ஹே, என்ன மறந்துட்டியா? என்னத்த? ஐ லவ் யூ சொல்கிறத மறந்துட்டியா? சாரிடா, நான் மறக்கல, டென்ஷனில். சாரி. ஐ லவ் யூ ஸோ மச். சிப்போ, முன்னாடிலாம் நான் சொல்கிறேனோ இல்லையோ நீ 1000 தடவை சொல்லுவ, இப்போலாம் சொல்லவே மாட்டடா. சாரி பேபி, சத்தியமா ஏதோ டென்ஷனில். சரி எதுக்கு இவ்வளோ சாரி சொல்கிற? பரவாயில்ல, ஐ லவ் யூ ஸோ மச்டா. நீ என்ன லவ் பண்ணுறியா லவ் பண்ணலையோ, நான் உன்னை எப்போவுமே லவ் பண்ணிட்டுருப்பேன் அதிகமாக. மென்டல், நீ தாண்டி என் உயிரே. உன்னை லவ் பண்ணாமல் எங்கே போவேன்? நான் தான் உன் உயிரா? பொய் சொல்லாத. பின்ன என் உயிர், உலகம், என்னோட ஹார்ட் பீட், என்னோட மூச்சு காற்று எல்லாமே நீ தான், நீ மட்டும்தான். உண்மையாவா? ஓ மேலே ப்ராமிஸா?
எந்தன் கண்ணில் இல்லை கண்கள் மூடி. என்ன ஆச்சு ராதா? ஏன் இப்படி உட்காந்துருக்க? நானும் உன்கிட்ட 10 நிமிஷமா கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு, ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு பதிலே சொல்ல மாட்டேன்ற. இல்லைங்க, அது மனசே ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. என்னாச்சு ராதா? என்னன்னு சொன்னா தானே தெரியும். என்ன மினி வீட்டுல நடந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா? மகி பாய்சன் சாப்பிட்டதா தான் எல்லாம் சரியாகி இப்போ ஷாம்க்கு என்கேஜ்மெண்ட் பண்ண போறாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க? இல்லைங்க, நான் அதை பற்றிலாம் யோசிக்கல. அதுதான் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சு. மகிக்கும் ஷாமுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறாங்க. நான் அதை பற்றி யோசிக்கலைங்க. எனக்கு இன்னைக்கு ஒரு கனவு வந்தது, அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். கனவா? கனவுக்கு அப்படி உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க? அப்படி என்ன கனவு வந்தது? இல்லைங்க, கனவுல எங்கள் அம்மா வந்தாங்க. உங்க அம்மா வந்தா நல்லது தானேம்மா. உங்க அம்மா சாமியோட சாமியா இருக்காங்க, அவங்க கனவுல வந்தாங்கன்னா சாமியே வந்த மாதிரி தானே. அதுக்கு ஏன் நீ இவ்வளோ டல்லா உட்காந்துருக்க? அம்மா ஞாபகம் வந்துருச்சா? அம்மா ஞாபகம் வந்தது என்னமோ உண்மைதாங்க. ஆனால் அம்மா கனவுல சந்தோஷமா வந்திருந்தாங்கன்னா நானும் சந்தோஷமா இருந்திருப்பேன். அம்மா அழுதுட்டு இல்லைங்க இருந்தாங்க. என்னது, அழுதுட்டு இருந்தாங்களா? என்ன கனவுல என்ன சொன்னாங்க? எதுக்காக அழுதாக? இல்லைங்க, அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இன்னும் நீங்கள் என் பேரனுக்கும் பேத்திக்கும் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? நீங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நானும் காத்துட்டே இருக்கேன். ஆனால் நீங்கள் பண்ணி வைக்கிற மாதிரியே தெரியல. நானும் எவ்வளோ நாள் தான் காத்துட்ருக்குது. என் பேரனும் பேத்தியும் மனசார காதலிக்கிறாங்க, அவங்கள ஒன்று சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. நான் எழுந்து ரொம்ப கொஞ்ச நேரம் படப்படன்னு இருந்தது. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. அட ராதா, என்ன அவங்க பேரனுக்கும் பேத்தியும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றாங்க? இது நல்ல விஷயம் தானே. நம்ம பண்ணி வைக்கலன்னா அவங்க வருத்தத்துல இருந்திருக்காங்க. நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா வருத்தமும் சரியாக போகுது. என்னங்க சொல்றீங்க? அப்ப சித்துவுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அம்மா சந்தோஷமாயிருவாங்களா? ஆமா ராதா, அவங்க பேரனுக்கும் பேத்திக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல, அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க அழுதுருக்காங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா சந்தோஷமா இருக்க போறாங்க. அவங்க ஆசீர்வாதம் பண்ண போறாங்க மேல இருந்து. அவ்வளவுதானே. இதுக்கு ஏன் மூஞ்சி இப்படி தொங்க போட்டு உட்காந்துருக்க? சரி. ஏங்க, அப்ப சித்துவுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என் அம்மா சந்தோஷமாயிருவாங்களா? ஆமா, அதுதானே அவங்களோட கடைசி ஆசை. என் பேரனும் என் பேத்தியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. முதல்ல கல்யாணத்துக்கு என்ன பண்ணலான்னு யோசிப்போம். உங்க அண்ணன் கிட்ட பேசு. ஆமாங்க, நம்மளும் ஏற்கனவே முடிவெடுத்தோம் தானே. சித்து டாக்டர் ஆனதுக்கப்புறம் வித்யா படிச்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேருக்கும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு. இப்போ மினிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களும் செட்டில் ஆயிட்டா. இப்போ இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிட்டா இவங்களும் செட்டில் ஆயிடுவாங்கல்ல. ஆமா ராதா, நீ என்ன பண்ணு, உடனே உங்க அண்ணனுக்கு கால் பண்ணி இந்த விஷயமா பேசு. சரிங்க. அதுக்கு முன்னாடி நான் மினி கிட்ட பேசிடுறேன். ஆமா, எந்த முடிவு எடுத்தாலும் நம்ம பொண்ணுகிட்ட பேசிடுவேன். சரி, ஓகே. நம்ம பொண்ணுகிட்ட என்னன்னு பேசிட்டு அதுக்கப்புறமா உங்க அண்ணன்கிட்ட பேசு. எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துட்டு என்னன்னு உங்ககிட்ட கேட்டுக்கிறேன். நீங்களே இருங்க, அண்ணன் கிட்ட பேசும்போது. இல்லம்மா, முக்கியமான வேலை. நான் ஒரு 5:30க்கு ஒருத்தர் மீட் பண்றேன்னு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அவர் வருவார். அவர் பார்த்துட்டு எப்படியும் ஒரு 6:30 ஒரு 7:30க்கு நான் வந்துடுறேன் வீட்டுக்கு. ஓகேவா? சரிங்க. அப்போ ஓகே, நீங்க போயிட்டு வாங்க, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன். சரிம்மா. முதல்ல மினிக்கு கால் பண்ணி இது விஷயமா சொல்லிடுவோம். அப்ப என்ன சொல்றான்னு கேட்போம். ஹலோ அம்மா. மினி, எப்படா தங்க இருக்க? என் பேரன் எப்படி இருக்கான்? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க பேரனுக்கு என்ன? இதோ விளையாண்டிட்டு இருக்கான். சரிடா, பிள்ளைய பத்திரமா பாத்துக்க. அப்புறம் மகி எப்படி இருக்கா? சரிம்மா, பாத்துக்கிறேன். மகி நல்லா இருக்காம்மா. இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்ல. அது என்னமோ சந்தோஷமா இருக்கு, சரிதான். ஆனா அந்த பொண்ணு பண்ணது ரொம்ப தப்புமா. அதை பற்றிலாம் பேசி அவளை திட்டி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு. திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க வேணாம்மா. முடிஞ்சிருச்சு, அதை விட்டுருவோமே. சரி, என்னமோ. சரிம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். முக்கியமான விஷயமா? என்னதுமா? இல்லை மினி, பாட்டி என் கனவுல வந்தாங்க. பாட்டி உங்கள் கனவுல வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? இல்லை மினி, என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை. நான் அதை பார்க்கணும். நான் பார்க்கறதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கேன். நீ இன்னும் பண்ணி வைக்க மாட்டேன்றேன்னு சொல்லிட்டு அழுதாங்க. இப்போ அப்பா கிட்ட அதை விஷயமா பேசும்போது அப்பா என்ன சொன்னார்னா, 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க அம்மா சந்தோஷமாயிட போகிறாங்க. இதுக்கு ஏன் நீ உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. எனக்கும் அதுதான் சரின்னு படுது. நம்ம ஏற்கனவே முடிவெடுத்தது தானே. வித்யா படித்து முடிச்சோடனே அதே மாதிரி சித்து டாக்டர் ஆனோடனே 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதான் அன்னைக்கிட்ட பேசலான்னு இருக்கேன். சூப்பரான விஷயமா. உண்மையிலே
ஏன்னா நம்ம பிளான் பண்ணது தானே. அவங்க 2 பேரும் படிச்சு முடிச்சோன்னே அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலான்னு நம்ம தான் மறந்துட்டோம் போல இருக்கு. அதான் பாட்டி வந்து ஞாபகப்படுத்தியிருக்காங்க. கரெக்ட் தான், அப்பா சொல்றது ரொம்ப சரி. சித்துவுக்கும் வித்யாவும் கல்யாணம் பண்ணி வச்சா பாட்டி ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அதுக்கப்புறம் சந்தோஷமா தான் அவங்க கனவுல வருவாங்க. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதை பத்தி மாமா அத்தைகிட்ட பேசுங்க. பேசி சீக்கிரமா மேரேஜ்க்கான ஸ்டெப் எடுத்து வைங்க. நீயும் அப்படிதான் சொல்றியா மினி? ஆமாம்மா. வித்யாவுக்கு சப்போஸ் படிக்கணும்னு ஆசை இருந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும்னா சென்னையில் வந்து பண்ணட்டும். சித்துவும் எம்எஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே அவங்க 2 பேருமே அப்படியே அவங்க லைஃப்பை கொண்டு போகட்டுமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ சொல்கிறது சரிதான். சரி, நான் அப்போ அண்ணனுக்கு இப்போவே கால் பண்ணிடவா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, சீக்கிரம் மாமா கால் பண்ணி இந்த விஷயமா பேசுங்க. சரிம்மா, அப்போ நான் அண்ணன்கிட்ட பேசிட்டு அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். சரிம்மா. சரி, நீங்கள் பேசிட்டு என்னை கூப்பிடுங்க. சரிம்மா, வைக்கிறேன். அண்ணனுக்கு கால் பண்ணி இது விஷயமா பேசணும். அண்ணன் என்ன சொல்கிறாருன்னு தெரியல, வித்யா என்ன சொல்கிறான்னு தெரியல, சித்து என்ன சொல்கிறான்னு தெரியல. முதல்ல எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சு சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்போ தான் என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏம்மா, அந்த பப்ஸை சாப்பிட்டாதான் நான் அப்பா எப்போ வாங்கிட்டு வந்தாரு, ஆறிட போதுமா, சாப்பிட்டு படி. அம்மா நீங்கள் வேற சும்மா இருங்கம்மா. ஆல்ரெடி எனக்கு படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் நிறையா இருக்குது. இதில் வேற பப்ஸை கொண்டாந்து வச்சுட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அப்புறமா சாப்பிட்றேன், நீங்கள் உள்ளே எடுத்து கொண்டு போய் வைங்க. தங்கம், சாப்பிட்டு படிடா. எவ்வளோ நேரம் படிச்சுட்டு இருக்க? நீனும் வந்ததுலேருந்து தான் படிச்சுட்டு இருக்க. சாப்பிட எவ்வளோ நேரம் ஆகும்? அப்பா ஊட்டி விடவா? வேணாம்ப்பா, நான் அதை எழுதி முடிச்சுட்டு வேணா சாப்பிட்றேன், இருங்க. ஐயோ, என் பிள்ளை எப்படி படிக்கிறான். என் பிள்ளைய நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீ 570க்கு மேலே மார்க் எடுத்துருவியாம்மா? ட்ரை பண்ணுறேம்மா. அதெல்லாம் என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும். நீ அதை பற்றிலாம் எதுவும் கேட்காத கோமு. ஆமாம், பிள்ளைய பற்றி எதுவும் கேட்டக்கூடாது உங்களுக்கு. சரி 2 பேரும் சண்டை போடாதீங்க. சரி, எங்க மலரை காணோம்? எப்போ நீங்கள் 2 பேரும் தானே உட்காந்து படிப்பீங்க. அவள் வரவே இல்லை ஸ்கூல் கிட்ட இருந்து. அட ஏம்மா நீங்கள் வேற. அவதான் விழுந்து படிக்கிறோன்னு அவளுக்கு ஃபீவர் வந்துச்சு, தெரியாதா உங்களுக்கு? என்னது, காய்ச்சலா? எப்போ இருந்து? அட ஆமாம்மா, அந்த மேடம் எப்போவுமே நைட்டில் எவ்வளோ நேரம் வேணால் படிப்பாங்க. ஆனால் அதுலேயே வந்துருச்சு, என்றைக்கும் படிக்க மாட்டாள். 10th சரி 11th சரி இப்போவும் சரி. ஆனால் என் கூட சேர்ந்து நாங்கள் 2 பேரும் போட்டி போட்டு படிக்கிறோன்ற பேரில் இப்போ என் கூட சேர்ந்து 4 மணிக்கெல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. உனக்கே தெரியும்ல. அதனால மேடம் குத்துக்கல புதுசாக இருந்திருக்கிறனாலே என்னன்னு தெரியல. அதனால கிளாஸில் ஒரே தலைவலி, காய்ச்சல், இருமல் தாங்க முடியல. நான் போகும்போதே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னேன். அத்தை தான் வேணா நீங்கள் வந்துடுங்க, நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் மறுபடியும் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிருமா, உனக்கும் டயர்டாயிரும், நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேம்மா அப்படின்னு சொல்லி அத்தை சொல்லிட்டாங்க. அதனால் அப்படியே கொண்டு போய் அவளையும் ஸ்கூட்டியும் அத்தைக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் வந்தேன் நடந்து. ஐயோ, அத்தை பிள்ளைய எங்கிட்ட காணமாண்ணா? என்னடா இந்நேரம் வந்திருக்குமே படிக்கிறதுக்குன்னு நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நீ சொல்லலையம்மா வந்தோடனே? சாரிம்மா, மறந்துட்டேன் படிக்கிறதுல. அவள் போய் பிள்ளைய பார்த்துட்டு வரேன், என்ன வேணும்னு தெரியல பாவம். ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் என்னன்னு கேட்டு வரேன். சரி போங்க, ஏன்னா எனக்கு படிக்க நிறையா இருக்கு. நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன். சரி நீ உட்காந்து படிச்சுட்டுமா, நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரேன். சரிம்மா. ஏங்க, உங்களுக்கு ஏதாவது காஃபி போட்டு வரவா? இல்லை கோமு, நீ போய் பிள்ளைய பார்த்துட்டு வா. நான் அப்புறம் வந்து நீ போட்டு கொடு. சரிங்க, அப்போ இருங்க, நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன். யாருங்க ஃபோனில்? ராதா தான் கூப்பிடுறா, என்னன்னு தெரியலையே. எடுத்து பேசுங்க. சரி கோமு. ஹலோ, சொல்லு ராதா. அண்ணே, என்னென்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன் ராதா. நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டேன். அதான் கோமுவோடய பிள்ளையோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா? மருமக ஸ்கூல் விட்டு வந்துட்டாளா? அவள் வந்துட்டு அதை படிச்சுட்டு இருக்கா. ஆமாம், பப்ளிக் எக்ஸாம் வேறு வருதுல்ல, நல்லா படிக்க சொல்லுங்கண்ணே. அதெல்லாம் உன் மருமகளுக்கு சொல்லணுமா? ராத்திரியும் பகலும் விழுந்து படிச்சுட்டு இருக்கு புள்ள. அதானே, ஏன் மருமகளாச்சே, விடுவாளா? அதானே ராதா. அப்புறம் வித்தியா எங்கண்ணே? வித்தியா மேலே இருக்காமா. சரிண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்னதுமா? அண்ணி பக்கத்தில் இருக்காங்களாண்ணே? அண்ணி இங்கே தான் இருக்கா, கொடுக்கவா? இல்லைண்ணே, ஸ்பீக்கரில் போடுங்க. சரி ராதா. போட்டுட்டேன் ராதா, அண்ணி பக்கத்தில் தான் இருக்கா, பேசு. என்னவாங்க அண்ணி? சொல்லுமா ராதா. அண்ணி, அண்ணன்ட்டையும் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் நீ ஃபோன் பண்ணேன். முக்கியமான விஷயமா? என்னதுமா? இல்லை அண்ணி, அம்மா என் கனவுல வந்தாங்க. அம்மாவா? கனவுல வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? இல்லை அண்ணே, கனவுல வந்து அம்மா அழுதாங்க. அழுதாங்களா? ஆமாம் அண்ணி. எதுக்கா அழுதாங்க? ஏதாவது காரணம் சொன்னாங்களாமா? சொன்னாங்கண்ணே. என் பேரனுக்கும் பேத்திக்கு இன்னும் நீங்கள் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க, நீங்களும் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன், பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதாங்கண்ணே. பேரனுக்கும் பேத்திக்குமா? எந்த பேரனுக்கும் எந்த பேத்திக்கும்? என்னம்மா சொல்கிற ராதா? ஆமாம், நீ நம்ம முன்னாடியே பேசி வச்சது தானே. அவங்க
2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அப்போ அம்மாவும் வந்து சொல்லிட்டாங்க, நம்ம இதுக்கு மேலே தாமதப்படுத்த வேணாம் நீ. அம்மா, எந்த பேரனுக்கும் எந்த பேத்திக்கும்? நீ இங்கே தான் இருக்கியா? பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை? போய் ரூமில் போய் படிப்போ. என்னது? ஃபர்ஸ்ட் நான் தான் இங்கே வந்தேன், நான் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். நீங்கள் 2 பேரும் அப்புறம் தான் வந்தீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் 2 பேரும் தான் அங்கே போய் பேசணும். என்ன போக சொல்கிறீங்க? சரி, நீ தான் முதல்ல வந்த, இப்போ என்ன அதுக்கு? போய் மேலே போய் உட்காந்து படி. நான் உனக்கு அப்புறமா நான் காஃபி இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். அம்மா, இதெல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகணுமா? மலரும் இன்னைக்கு வரமாட்டா, நான் மட்டும் மேலே போய் உட்காந்து என்ன படிக்கிறது? இங்கே பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம், வாய் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா பிங்கி? நீ போ, எடுத்துகிட்டு மேலே போய் படிப்போ. ஏம்மா, நான் பாட்டுக்கு தானே படிச்சுட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருங்க. பெரியவங்க பேசுறதெல்லாம் கேட்கக்கூடாது பிங்கி, நாங்கள் முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கோம். நீ போ. ஏன் கோமு திட்டுற? அதெல்லாம் சொன்னா புரிஞ்சுப்பா. தங்கம், நீ போய் மேலே பாடிடா ஒரு ரூம்ல. சரிப்பா. சே, என்ன விஷயம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா வேட்டி விடுறாங்களே. பட் எதுவோ தப்பா நடக்க போகுது. இப்ப சொல்லுறாதா? அதான் அண்ணி, சித்துவுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நமக்கும் சந்தோஷமா இருக்கும், அம்மாவுக்கும் சந்தோஷமா இருக்கும். சீக்கிரமே அதை ஏற்பாடு பண்ணணும் நீ. ஆமா, நாங்களும் யோசிச்சுட்டு தான் இருந்தோம். சித்துவும் படிப்பு முடிச்சிட்டாப்ல, அதே மாதிரி என் பொண்ணு முடிச்சிட்டா. அண்ணா, என் பொண்ணு மேலே படிக்கணும்னு ஆசைப்படுறாளே. அண்ணே, எவ்வளோ வேணா படிக்கட்டும்னே. என் மருமகள் நான் படிக்க வைக்கிறேன்னே. சென்னையில் இல்லாத காலேஜா? கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்து தாராளமாக படிக்கட்டும். என்ன இப்போ இவ்வளோ படிக்கணும் ஆசைப்படுறாலோ அவ்வளோக்கு படிக்கட்டும். நாங்கள் படிக்க வைக்கிறோண்ணே. ஆமாங்க. ஏங்க இதெல்லாம் போய் அவகிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? படிக்கிறதுலாம் ஒரு விஷயமா? அங்கே போய் படிக்க போறா. அங்கே என்ன, அங்கே போய் படிக்க விடாமல் குடும்பப்படுத்துறதுக்கு ராதா வேற ஆளா? உங்கள் தங்கச்சிங்க அதெல்லாம் படிக்க வச்சு அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்க. முதல்ல நம்ம வித்யாட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதுவும் சரிதான். அண்ணா, அண்ணி எப்படியாவது வித்யாட்ட பேசி கொஞ்சம் சம்மதம் வாங்கிருங்க. நானும் சித்துக்கிட்ட நாளைக்கு பேசிடுறேன். சரி ராதா, அப்பனா வித்யா கிட்ட நாங்கள் பேசுகிறோம். பேசிட்டு என்ன ஏதுன்னு உனக்கு கால் பண்ணுறேன். அண்ணே, எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கணும். வித்யா சம்மதிக்கணுண்ணே. அதெல்லாம் சம்மதிப்பாமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. பெரியவங்க ஆசையை நிறைவேற்றுறது தான் நமக்கு முதல்ல. ஏன்னா அவங்க சாகும்போதே 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, என் பேரனுக்கும் பேத்திக்கும். அதனால கண்டிப்பாக நடக்கணும். அது நடந்தே ஆகணும் ராதா, எங்கள் அத்தைக்காக. நான் எப்படியாவது வித்யாவை சம்மதிக்க வைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் சித்துகிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. சரிங்க அண்ணி, நீங்கள் வித்யாட்ட பேசிடுங்க, நான் சித்துகிட்ட பேசிடுறேன். சரிம்மா, நீ பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லு, நானும் பேசிட்டு சொல்கிறேன். சரிண்ணே. அப்புறம் அண்ணா, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, என்னோட சம்மந்தி மக விஷத்தை சாப்பிட்டாலே. ஆமா ராதா, கேள்விப்பட்டேன். ராஜு சொன்னா எல்லாமே. அப்புறம் என்கேஜ்மெண்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். சொன்னான் என்கிட்ட, அடுத்த நாளே ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். ஆமா ராதா, ஆனா இந்த பிள்ளை இப்படி பண்ணிடக்கூடாது, இவ்வளோ பிடிவாதம் இருக்கக்கூடாது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு. அவங்க அப்படி வளர்த்துருக்காங்க, என்ன பண்றது அண்ணி? எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து செல்லம் கொடுத்து வச்சிருக்காங்க. அதனால எல்லாத்துக்கும் அடம் பிடிக்குது. ஷாம் ஒத்துக்கிட்டான் போல இருக்கு கல்யாணத்துக்கு. பின்ன அவனுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஏன்னா எல்லாருமே அவங்ககிட்ட கெஞ்சிருக்காங்க, மகியை கல்யாணம் பண்ணிக்க இந்த மினியும் முதக்கண்டோம். அதனால தான் ஒத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஆனால் சந்தோஷமாக தான் ஒத்துக்கிட்டான்னு ராஜு சொன்னான். இன்னும் ஒன் மந்த்து கூட இல்லை, இன்னும் ஒரு 20 டேஸாக என்னமோ தான் இருக்குது என்கேஜ்மெண்ட்டுக்குன்னு சொன்னான். ஆமாண்ணே. சரிண்ணே, நம்ம கதைக்கு வருவோம். நீங்கள் வித்தியாட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு சொல்லுங்க. சரிம்மா ராதா, சொல்கிறேன். சரி, நான் வைக்கவாண்ணே? வைமா. என்னங்க பண்ணுறது இப்போ? அதான் முடிவு எடுத்தாச்சே, சித்துவுக்கும் வித்யாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம மகக்கிட்ட பேசணும், பேசி சம்மதம் வாங்கணும். ராதா கிட்ட சம்மதம் வாங்கிடுவேன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்க பொண்ணு சம்மதிப்பாளான்னு தெரியலையே. ஆனா அம்மா 2 பேர் விரும்புறதா தானே சொல்லியிருக்காங்க, அப்போ சம்மதிச்சு தானே ஆகணும். 2 பேர் விரும்புறாங்கன்னு நமக்கு தெரியல, ஆனா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. நம்ம மனுஷங்க, அவங்க கடவுள், அதனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதான் கடவுள் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, வித்யா இப்ப எங்க? மேலதான் இருக்கா. அம்மா, எங்க நம்ம பொண்ணு தான் வரா. அப்படின்னா பேசிருங்க. சரி கோமு, பேசுவோம். என்னடாமா, எங்க இருந்த வெள்ளேரம்? எங்கடா, எங்கேயும் வெளில போறியா? ஆமாப்பா, ஃப்ரெண்டை பார்க்க போறேன். ஏமா, மணி இப்போ 4 மணி ஆயிடுச்சுமா. ஆமாம்மா, அவளுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொன்னா. ஸோ அதனால அப்படியே ஷாப்பிங் போயிட்டு அப்படியே ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம்மா. யாரு கூடமா? கமலியா சத்யாவா? கமலிமா, கமலி. ஏமா கமலி பின்னே எங்கேயும் கூப்பிட்டு போக மாட்டானா? என்னப்பா, கேர்ள்ஸ்க்கு சம்மந்தப்பட்டது கேர்ள்ஸ் தானே வாங்க முடியும், பாய்ஸ் வாங்க முடியாதுல்ல. அதனால தான் நம்ம 2 பேர் போயிட்டு வரலான்னு என்னை கூப்பிட்டா. சரி ஓகேடி, நானும் ஃப்ரீயாக தானே இருக்கேன், வரேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? சரிம்மா. எங்க சொல்லுங்க. வெளியில கிளம்புறாளே, எப்படி சொல்றது? நீ வேணா ஆரம்பி. என்னம்மா 2 பேரும் குசுன்னு பேசிட்டு இருக்காங்க? அப்பா அம்மா, என்ன 2 பேரும் குசுன்னு பேசிட்டு இருக்கீங்களே? இல்லம்மா வித்யா, அது உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் கூப்பிட்டோம். பார்த்தா நீ வெளியில கிளம்பிட்டு இருக்கியே. என்ன முக்கியமான விஷயமா? எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் நான் திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம், ஓகேவா? இல்லம்மா, கொஞ்சம் உட்காரேன், பேசிட்டு போலாம். அம்மா டைம் ஆயிடுச்சுமா. கோமு,
புள்ள தான் சொல்லுதில்ல, போயிட்டு வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். நான் போயிட்டு வந்து டயரில் தூங்கிடுவேன். ஸோ மார்னிங் பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும், ஓகேவா? ஏம்மா நைட்டு? நான் எப்படியும் லேட்டாக தான் வருவேன், நைட்டு சாப்பிட்டு தான் வருவேன். ஸோ வந்தோன்னே டயரில் தூங்கிடுவேன், பேச முடியாதுமா. ஸோ நாளைக்கு மார்னிங் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், ஓகேவா? இல்லைம்மா அது கோமு, புள்ள சொல்லுதில்ல, காலையிலே பேசிக்கலாம். தேங்க்ஸ்ப்பா. ஓகே நான் போயிட்டு வந்துடுறேன். பாய். பாய்மா. பாய்ப்பா. சரிடாம்மா, பார்த்து போ. ஓகேப்பா. என்னங்க போக விட்டீங்க? புள்ள தான் தெளிவாக சொல்லுதில்ல, நம்ம கம்பல் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. அது எப்போ ஃப்ரீயாக இருக்கோ, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கோ அப்போ தான் சொல்லணும், அப்போ தான் ஒத்துப்பா. என்னமோ போங்க, இனிமேல் நாளைக்கு காலைல தான் பேச முடியும். ராதா ஃபோன் பண்ணால் நீங்கள் பேசிக்கோங்க. என்னடா வந்து 1/2 hour கிட்ட ஆகுது, என்னையே பார்த்துட்டு இருக்க, எதுவுமே சொல்ல மாட்டேன்ற. என்ன விஷயம்? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் வான்னு சொன்னேன், நானும் வந்துட்டேன். நீ பேசாமல் உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா அது எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றது தான் அர்த்தம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? இல்லடி வித்யா, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல எனக்கு. சபா என்னடா, என்கிட்ட சொல்ல உனக்கு என்ன தயக்கம்? எதுவாக இருந்தாலும் சொல்ல, பார்த்துக்கலாம். இது தெரிஞ்சதுக்கப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவியோன்னு பயமா இருக்கு. கஷ்டப்படுவேனா? நான் கஷ்டப்படுற மாதிரி நீ என்னடா சொல்ல போற? இல்லை, அது வந்து வித்யா, சொல்லு. ஐயோ என்னால் சொல்ல முடியல, ரொம்ப நர்வஸாக இருக்கே. முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன், அப்புறமா சொல்லலாம். ஏன்னா என்னால் சொல்ல முடியல, ஒரு மாதிரி படப்படன்னு வருது. ஹலோ சார், என்ன உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. இல்லடி, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? சூப்பர்டா. எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை நீ பார்க்கல, ஆனால் மற்ற எல்லா வேலையும் பார்க்குற. சரி சீக்கிரம் போயிட்டு வா போ. சரிம்மா, வந்துடுறாரு. இவன் என்னமோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனால் சொல்ல மாட்டேன்றான். என்ன விஷயம்னு புரிய மாட்டேங்குது. கெஸ் கூட பண்ண முடியலையே. அப்படி என்ன விஷயமா இருக்கும்? அந்த விஷயத்த கேட்டால் நான் கஷ்டப்படுவேன்னு சொல்கிறான். என்னவா இருக்கும்? சபா, எப்போ வந்து என்ன விஷயம்னு சொல்ல போகிறான்னு தெரியல. எத்தனை மணிக்கு வீடு போய் சேர போகிறேன்னு தெரியல. சரி வெயிட் பண்ணுவோம். யார் ஃபோனு? ஏன் ஃபோனா? இல்லையே, என் ஃபோனில் எப்படி ரிங்டோன் வராதே. யார்? ஷாம் ஃபோனு. என்ன ஷாம் ஃபோனை வச்சுட்டு போயிட்டானா? சரி ஓகே, யாரு? இது மகியா? மகி எதுக்காக இவருக்கு கூப்பிட்றா? அட்டன் பண்ணுவோமா? சரி அட்டன் பண்ணுவோம். இவன் ஏன் அவருக்கு கூப்பிட்றா? ஹலோ மாமா. மாமாவா? மாமா ஃபோன் பண்ணிட்டு. என்ன மாமா, இன்னும் என் மேலே கோவமாக இருக்கீங்களா? சரி ஓகே, கோவமாக இருந்தால் என்ன, கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே மாற்றிடுவேன். என்னது கல்யாணத்துக்கு அப்புறமா? என்ன சொல்ல வரா? புரியலையே. மாமா, உனக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிறத யாராலுமே தடுக்க முடியாது. நீ நினச்சா கூட தடுக்க முடியாது. எல்லாமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னும் 20 நாள் தான் நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அப்புறம் 1 மாதத்தில் கல்யாணம் ஆகிடும். அப்புறம் நீ என்ன தான் பண்ணுவ? ஒன்றுமே பண்ண முடியாது மாமா. என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் இரு, கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை ஈஸியாக சமாதானப்படுத்திடுவேன் நான். என்னது என்கேஜ்மெண்ட் கல்யாணமா? என்ன உளறிட்டு இருக்கா இவ? மாமா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, நீ கிடைக்கலன்றதுக்காக நான் பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனது என்னமோ உண்மை. ஆனால் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நீ என்னக்காக ஓடி வந்த பார்த்தியா? என் மேலே உனக்கு காதல் இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் உன் மனசில் ஊரமாக நான் எங்கேயோ இருக்கேம்மா. அதனால தான் எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ இருட்டில் அவ்வளோ நைட்டில் நீ எனக்காக அவ்வளோ தூரம் என்னை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். இதுலேருந்தே உன் மனசில் நான் எங்கோ ஒரு ஓரத்தில் இருக்கேன் தானே? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு மேரேஜ் முடிஞ்சால் எல்லாம் சரியாயிடுமாம்மா. நீ என் மேலே எவ்வளோ கோவமாக இருந்தாலும் ஓகே, நான் ஒன்றும் சரி பண்ணிடுறேன். சரி, என்கேஜ்மெண்ட்க்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுக்கணும். ஸோ நீங்கள் என்கேஜ்மெண்ட்க்கு 1 வீக் முன்னாடியே வரணும். வீட்டில் சொல்லிவிடுவாங்க, இருந்தாலும் உனக்கு சொல்லணும், நான் தான் சொல்லணும்னு சொன்னேன். அதனால தான் நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். ஓகேவா? எல்லாத்துக்கும் ரெடி ஆயிடுமாம்மா. நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். பாய். என்ன சொல்கிறா இவ? உளறிட்டு இருக்கா. என்கேஜ்மெண்ட்ரா, மேரேஜ்ன்றா, பாய்சன் சாப்பிட்டேன்றா, அவள் ஓடி வந்து பார்த்தான்றா, பேசினான்றா, என்ன சொல்லிட்டு இருக்கா? ஒரு இலவுமே புரியல. ஒருவேளை இவ சொல்கிறது உண்மையா? அதுதான் இவன் சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கானா? இல்லை அதனால தான் இவன் ஒரு மாதிரி இருக்கானா ரொம்ப நாளா? ஒன்றுமே புரியல. என்ன 20 நாளில் என்கேஜ்மெண்ட்னு சொல்கிறா? என்னதான் நடக்குது? அப்படி ஏதாவது நடந்திருந்தா சித்து காயு ஏதாவது சொல்லியிருப்பாங்களே. அப்படி எதுவுமே சொல்லலையே அவங்க. என்ன நடக்குது? அவன் வரட்டும், இன்னைக்கு அவன் வரட்டும், நான் எல்லாத்தையும் கேட்டுடுறேன். ஹாய் பேபி,
ஓகே, இப்போ உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், ஓகேவா? அது வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா வித்யா, ம் நீ எதுவுமே சொல்ல வேணாம். நீ சொல்றதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன் ஷாம், எல்லாத்தையுமே. என்னது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டியா? புரியல எனக்கு, என்ன தெரிஞ்சுக்கிட்ட? ஓ, புரியல உனக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு? நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்கியோ அதை தான் ஷாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வித்யா புரியல. உனக்கு புரியாதுடா, உனக்கு புரியவே புரியாது. ஏன் தெரியுமா? நீ அடி முட்டாள், அதனால உனக்கு புரியாது. மகி கூப்பிட்டுருந்தா உனக்கு, உன் நம்பருக்கு நான் எடுத்து பேசினேன். இப்பயாவது புரியுதா? மாக்கி கூப்பிட்டுருந்தாளா? என்ன என்ன சொன்னா? என்ன நடந்துச்சோ அதை சொன்னா ஷாம். உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆனதுலேருந்து, அவள் பாய்சன் சாப்பிட்டதுலேருந்து, நீ போய் அவளை பார்த்து அவளை காப்பாற்றினதுலேருந்து, இப்போது இன்னைக்கு 20 நாள் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் மேரேஜ்ன்ற வரைக்கும் எல்லாத்தையுமே சொன்னா ஷாம். எல்லாத்தையுமே சொல்லிட்டா. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருந்து தெரியுமா? எப்படி இருந்து தெரியுமா ஷாம்? இதோ இந்த காஃபி கப் எடுத்து அப்படியே மண்டியில் போட்டுக்கலாம் போல இருந்தது, அந்த அளவுக்கு இருந்தது. இவ்வளோ நடந்திருக்குடா, ஒரு வார்த்தை என்கிட்ட நீ சொல்லலை. சாரிடி வித்யா, நான் உங்ககிட்ட சொல்லதான் வந்தேன். எப்போ என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு உனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லலாம் நினச்சியா? வித்யா ஏன் இப்படி பேசுற? நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடி ஃபர்ஸ்ட். இங்கே பாரு, உனக்கு என்கேஜ்மெண்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு, அவள் ஏன் பாய்சன் சாப்பிட்டா, நீ ஏன் அங்கே போன, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. ஆல்ரெடி அவள் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணது நீ என்கிட்ட மறைச்சதுக்கே உன் மேலே அவ்வளோ கோவத்தில் இருந்தேன். இதுக்கப்புறம் எதையும் மறைக்க மாட்டேன்னு என்கிட்ட சொன்னில்ல. இந்த விஷயம் நடந்து 10 டேஸ்க்கு மேலே ஆகுது, ஆனால் நீ இது வரைக்கும் என்கிட்ட சொல்லலை. யாரோ சொல்லி எனக்கு தெரியுது. அப்போ என்னை ஏமாத்திட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சியா ஷாம்? சொல்லு. வித்யா ஏன் இப்பெல்லாம் பேசுற? ஹே, தொடாதடா என்னைய. நீ தொட்டின்னு வச்சுக்கோ, இந்த காஃபி கப் எடுத்து ஓ மண்டையை உடச்சிருவேன். பரவாயில்ல, நீ என்ன எவ்வளவு வேணா அடி, எவ்வளவு வேணா சித்திரவை பண்ணு, எனக்கு என்ன வேணா பண்ணு, கொண்டு கூட போடு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னு மட்டும் கேளுடி ப்ளீஸ். நீ சொல்றது எல்லாம் உண்மை, அவ சொன்னது எல்லாம் உண்மைதான். ஆனா அதுல இன்னும் நிறைய விஷயம் இருக்குடி, அதை நான் சொல்றேன் கேளு. போதும், இதுக்கு மேல நீ எதுவுமே பேச வேணாம். நான் இருக்கும்போதே நீ இன்னொருத்திய, எவ்வளோ ஒருத்திய என்கேஜ்மெண்ட் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்திருக்க. நீ சம்மதம் சொல்லாமையாடா என்கேஜ்மெண்ட்க்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு 20 நாளில் என்கேஜ்மெண்ட் சொல்கிறா. ட்ரெஸ் எடுக்கணும் 1 வீக் முன்னாடியே வான்னு சொல்கிறா. இதெல்லாம் நீ சம்மதிக்காமையா? நான் சம்மதிச்சேன் தாண்டி, ஆனால் அது என்ன சுச்சுவேஷனில் சம்மதிச்சேன்னு சொல்கிறேன் கேளு. இங்கே பார், என்ன வேணா இருக்கட்டும், என்ன சுச்சுவேஷன் வேணா இருக்கட்டும் ஷா, நீ எப்படி என்னோட இடத்த இன்னொரு பொண்ணை கொடுக்கலாம்? எப்படி நீ என்கேஜ்மெண்ட்க்கு சம்மதிக்கலாம்? இது தெரிஞ்சா நான் உடஞ்சு போயிடுவேன்னு உனக்கு தெரியாதா? சொல்லு. இல்லை என்கிட்ட சொல்லணும்னு கூட உனக்கு தோணலையா? ஏண்டா இப்படிலாம் பண்ணுற? நான் உன் மேலே உயிரையும் வச்சிருக்கேன் ஷா. நீ தான் என்னோட உலகம், உயிர் எல்லாமே. என் அப்பா அம்மா எவ்வளோ நேசிச்சனோ அதை விட பல மடங்கு நான் உன்னை நேசிச்சிட்ருக்கேன். உனக்கே தெரியும், அது நல்லாவே தெரியும் ஷாம். ஆனால் தெரிஞ்சும் நீ என்கேஜ்மெண்ட்க்கு எப்படி ஷாம் ஒத்துக்கிட்ட? என்னோட இடத்துல எப்படி நீ மகியே இருக்க வைக்கலாம்? உனக்கு எப்படி மனசு வந்து ஷாம்? இன்னும் 20 நாளில் என்கேஜ்மெண்ட் அவள் சொல்லும் போது என் மனசு எவ்வளோ சுக்குநூறாக உடைஞ்சிருக்கும். யோசிச்சு பார்த்தியா? அதை நீ சொல்லியிருந்தீன்னா அது வேற ஷாம். ஆனால் அவள் வாயிலேருந்து இதை கேட்கும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். ஒரு பொண்ணா எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். நான் உன்னை லவ் பண்ண தவிர வேற என்னடா தப்பு பண்ணேன்? இது வரைக்கும் வேற எந்த பையனையும் வந்து பார்த்துருப்பேனா? இல்லை இந்த பையனாவது எனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தா அது உன்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்கனா? இல்லை ப்ரப்போஸ் பண்ணிட்டான்னு அவனை அக்செப்ட் பண்ணியிருப்பேனா? என்ன விஷயம் நடந்தாலும் உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். யாராவது நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் கூட உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், என் பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை. ஆனால் நீ அவனை லவ் பண்ணுறான்னு சொன்னதை மறைச்ச. நீ அவளை உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதான் நீ மறைச்ச. ப்ளஸ் இப்போது அவள் பாய்சன் சாப்பிட்ருக்கா, நீ பார்க்க போயிருக்க, என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எவ்வளோ பெரிய விஷயம். அடுத்து உன் லைஃப்பில் அடுத்த கட்டம் ஏன் கூட நீ வரணும். ஆனால் அவள் கூட எனக்கு இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காம போது அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நீ என்னோட இடத்துல அவளை வச்சுட்டு இல்லை, நீ ஓகே சொன்னத அதானே அர்த்தம். அல்லாதடி கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல என்னால் வேற யாரையுமே வைக்க முடியாதுடி. நீ மட்டும்தாண்டி என் வாழ்க்கை உலகம் எல்லாமே. இது இது
தற்செயலாக நடந்த ஒரு விஷயம் டி. நான் என்னன்னு உனக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ ஐ ஐ எக்ஸ்பிளைன் டி, ப்ளீஸ் டி. நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேளு. கையேட்ரா, கையை எடு. ப்ளீஸ் டி வித்யா, நீ அழுகுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இப்படிலாம் பேசுறது எனக்கு ரொம்ப வலிக்குதுடி. ஆல்ரெடி நான் உடஞ்சு போயிருக்கேன் டி. நீ இந்த மாதிரிலாம் பேசினா நான் செத்துருவேன் டி. கையை எடுன்னு சொன்னேன். ஏண்டி நான் தொடக்கூடாதா? நீ என் ஷாமே இல்லை. என் ஷாம் தொட்டா நான் ஏற்றுப்பேன். ஆனால் நீ இப்போ என் ஷாம் கிடையாது. நீ உன் குடும்பத்துக்காக எவ்வளோ ஒருத்திக்காக நீ கல்யாணத்துக்கு என்கேஜ்மெண்ட்க்கு ஒத்துட்டு வந்திருக்க பார்த்தியா? நீ என் ஷாமே இல்லை. நீ எப்போ என்கேஜ்மெண்ட்க்கு சம்மதம் சொல்லிட்டு வந்தியோ அன்னைக்கே என் ஷாம் செத்துட்டான். நீ வேற யாரோ. ஏ இப்படிலாம் பேசாதடி, எனக்கு சத்தியமா தாங்க முடியல. நான் இப்படி கோவமா பேசுறது உன்னால தாங்க முடியலன்னு சொல்றியே. நீ இன்னொரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட்க்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கியே. அப்போ என் மனசு எவ்வளோ சுக்குநூறாக உடஞ்சிருக்கும் ஷா. உனக்கு தெரியலையா? நீ அந்த இடத்துல என்னதான் காதலிக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அது என்னவா வேணா இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், சண்டையாக இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், நம்ம ரெண்டு பேரும் அதை ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல. ஏன் ஷாம் நீ சொல்லலை என்னதான் காதலிக்கிறேன்னு? அப்போது என்ன உனக்கு பிடிக்கலையா? நீ அந்த மக்கியை கல்யாணம் பண்ணிட்டு என்னை கலட்டி விட்டுலான்னு பார்த்தியா? ஏய் அப்படிலாம் பேசாதடி, அந்த மாதிரிலாம் பெரிய வார்த்தைலாம் சொல்லாதடி. உன்னை கலட்டி விடணும்னு நான் என்னைக்குமே நினச்சது இல்லடி. நான் உன்னை கைப்பிடிக்கணும்னு மட்டும்தான் உன்னை காதலிச்ச நாள்லேருந்து ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் டி அந்த மாதிரி சொல்லாத, எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என்ன நடந்ததுன்னு சொல்றேன்டி, ஃபர்ஸ்ட் அதை கேளு. வேணாம் ஷா, நீ எதுவுமே சொல்ல வேணாம். இதுக்கப்புறம் நீ என்ன சொன்னாலும் அதை என்னால் கேட்க முடியாது, அதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. இன்னையோட நம்மளுக்குள்ள இருந்த எல்லா உறவுமே நான் பிரேக் பண்ணுறேன். லெட்ஸ் பிரேக் அப் ஷா. இது கேட்க இவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் உண்மை. இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றடி, நான் என்ன சொல்றேன்னு கேட்காம தப்பான முடிவு எடுக்காத வித்யா. இல்லை, நீ எடுத்த முடிவு தான் தப்பானது, நான் எடுத்தது இல்லை. இனிமே உன் மூஞ்சிலே நான் முழிக்க மாட்டேன். குட் பாய். ஏய் வித்யா, நீ என்னை விட்டு போனீங்கன்னா நான் செத்துருவேன்டி. போகாதடி நின்று. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் இப்போ? நான் என்ன சொல்றேன்னே காதல வாங்காம இவ்வளோ பெரிய முடிவு எடுத்துட்டு போறான். அவனால கோபத்தில் இப்போ முடிவு எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அவனால் அதை தாங்கிக்கவே முடியாது. பைத்தியக்காரி, என்ன பண்ணிக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவ்வளோ நீ பண்ண முடியாது. ரொம்ப கோபக்காரி. நான் என்ன பண்றதுன்னு ஒன்றுமே புரியலையே முருகா. நினைவுகள் தீயாய் அலை மோதுதே, உடலிங்கு சாவாய் அழுதே. ஆயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும். என் வாழ்க்கை நீ இங்கு தந்தது, அடி உன் நாட்கள் நான் இங்கு வாழ்ந்தது. காதல் இல்லை. இந்தாம்மா மலரு, இந்த டேப்லெட் போட்டு தண்ணி குடிச்சிட்டு படு. அப்பதான் உனக்கு சரியாகும். நாளைக்கு ஸ்கூலுக்கு போக முடியும். ஸ்கூலுக்குள்ள லீவு போட முடியாதுல்ல. அம்மா வேணாம்மா, அது ரொம்ப கசக்குமா. கசக்குமா? அப்புறம் டேப்லெட்லாம் கசக்க தான் செய்யும், இனிக்கவா செய்யும்? இது கூடு மாத்திரை தாம்மா, இது கசக்கெல்லாம் செய்யாது. அதனால தான் உனக்கு அந்த மாத்திரை வாங்காம இந்த மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாத்திரை இருந்தாலும் கசக்க தான் செய்யும். மலரு கோவத்தை கலப்பாத. நாளைக்கு லீவு போட முடியாது. லீவு போட்டு உங்க டீச்சர் முன்னாடி என்னால வந்து நிக்க முடியாது. அதனால நீ சாப்பிட்டு பேசாம படு. அம்மா கசக்குமா? அதெல்லாம் கசக்காதுடாமா. இதை டேப்லெட் போட்டு நீ படுத்தினா சூப்பரா தூக்கம் வரும். காலைல எழுந்திருக்கும் போது எல்லா வழியும் பறந்துடும். அப்புறம் ஸ்கூலுக்கு போகவும் ஈஸியா இருக்குமா. எக்ஸாம் வேற வருது இல்லடாமா, லீவும் தரமாட்டாங்கம்மா. கொஞ்ச நாளைக்கு தான். நீ படிச்சு முடிச்சிட்டீன்னா அப்புறம் நீ ஃப்ரீ ஆயிடுவ 12th முடிச்சதுக்கு அப்புறம். அது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்குமா. அந்த மாத்திரை போட்டு தூங்குமா. என்னமா சொல்றீங்க? கசக்குமா? இங்க பாரு மலரு, பொறுமையை ரொம்ப சோதிச்சுட்டு இருக்க. மாத்திரை போட முடியாதுல்ல, உங்க அப்பாவுக்கு போடவா? ராக்கு ராக்கு. அத்தாச்சி குரல் மாதிரி கேக்குது. இந்த நேரத்துல வந்திருக்காங்க. அத்தாச்சி இங்க வாங்க, மலர் ரூம்ல தான் இருக்கேன். இந்த வார ராக்கு. என்ன அத்தாச்சி இந்த நேரத்துல? ஆமா ராக்கு, நான் சாயங்காலமே வருவேன்னு நினைச்சேன் மலரை பாக்குறதுக்கு. பிங்கியை வேலை சொல்லிட்டு இருந்தா மலருக்கு முடியல, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லி. அதான் அப்பவே வரணும்னு நினைச்சேன்னா அதுக்குள்ள ராதா ஃபோன் பண்ணிட்டா. அவகிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரி நைட்டுக்கு சாப்பாடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்க்கலான்ட்டு எல்லாம் முடிச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். நீ மட்டும் போய் சாப்பிடணும்.
ஏன் அவ்வளோ தூரம் இவளை பார்க்கறக்கா வந்தியலாக்கும்? இந்த அம்மா என்ன நல்லா தானே உட்காந்துருக்காங்க. இங்கே வரு, மாத்திரை கூட சாப்பிட மாட்டேங்குது மருமக. மாத்திரை சாப்பிட மாட்டேங்கிறாளா? ஏமா மலரு? வேணா அத்தை, கசக்கும். கசக்குமா? கசந்தா தானமா சரியாகும். நீ கொடு, நான் கொடுக்குறேன். ஏங்க அத்தாச்சி, நீங்களாச்சும் உங்கள் மருமகளாச்சு. அத்தை வேணா அத்தை, ப்ளீஸ் அத்தை. இன்ஜெக்ஷன் போட்டு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல டேப்லெட் எதுக்கு? ரெண்டுமே போடணுமா? ஊசி போட்டியில அதே மாதிரி இந்த மாத்திரையும் சாப்பிட்ரு. இந்த மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா காலையில உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீ ஸ்கூலுக்கு போறதுக்கும். ஏன்னா பரீட்சை வருது இல்லடா, பெரிய பரீட்சை வருது இல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டோன்னே சரியாயிடும். நான் தூங்கி எழுந்தோன்னே சரியாயிடும் அத்தை. எனக்கு இந்த டேப்லெட் மட்டும் வேணாம். என் தங்கம் இல்லடா, அத்தை சொன்னா கேட்பியா கேட்க மாட்டியா? நீ இந்த பிங்கியோட சேர்ந்து நீயும் பிங்கி மாதிரியே இருக்க. அந்த டேப்லெட் போடுறதுக்கு அதுவும் இப்படிதான் அடம் பண்ணும். கடைசி வரை போடவே போடாது, தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடும். நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது, நல்ல பொண்ணு இல்ல. இந்த இதை ஒரு டேப்லெட் மட்டும் போட்டு பாடு. அத்தை சொன்னா கேட்கணும். சரித்தா, கொடுங்க. என் மருமக நல்ல பிள்ளை. ஆத்தா நல்ல மருமக மாமியாதாத்தா. இவ்வளோ நேரம் நான் போட்டு புடுங்குனேன், ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன்ருச்சு. மாமியா வந்து சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு குடிக்குது. பத்தியா மாத்திரையை போடுது, பல்லாதது. போட்டுட்டேன் அத்தை. சரிடாம்மா, நீ கூட கிளாஸ நீ படுத்துக்க. இப்போ நல்லா தூக்கம் வரும், நிம்மதியா தூங்குடா. காலைல ஸ்கூலுக்கு போலாம். சரித்தா. எம்மா நல்ல மாமியா மருமகம்மா. ஆனா உலகத்துலயும் உங்களை மாதிரி பார்த்தது இல்ல. ஏண்டி? என்ன ஏண்டி இவ்வளோ நேரம் போட்டு என்னை பாடா படுத்திட்டு இருந்துச்சோ மருமக, இப்படி வந்து சொன்னோன்னே கேட்டுருச்சு. ஏண்டி உனக்கு இப்போ மருமக நீ சொன்னோன்னு கேட்கல? அது மாதிரி தான் என் மருமக. ஆனா உங்களை மாதிரி இல்லப்பா நாங்கெல்லாம். சரி சரி, என்னமோ ராதாக்கா என்னமோ பேசுச்சுன்னு சொன்னியே, என்ன சொன்னுச்சு ராதாக்கா? அது வந்து ராக்கு, நீ வா வெளில போய் பேசலாம், புள்ள தூங்கட்டும். வெளியே போய் பேசலாமா? சரி வாங்க தச்சு வெளியே போவோம். வா ராக்கு. மலரு நிம்மதியா படுத்து தூங்க, என்ன லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு. சரிம்மா. காலையில எல்லாம் சரியா போயிடும். அப்புறம் எங்கூட்ட அடங்காதோட சேர்ந்துட்டு நீ காலையில படிக்கிறேன்னு போட்டி போட்டுலாம் படிக்க வேண்டாம். உன்னால எவ்வளவு மார்க் எடுக்க முடியுமோ அவ்வளவு மார்க் எடு, சரியா? அவளுக்கு காலையில எந்திரிச்சு பழகிருச்சு. 10th இருந்து எந்திரிச்சிட்டு இருக்கால, அதனால அவளுக்கு பழகி இருக்கும். அவளுக்கு ஒன்றும் ஆகாது. நீ புதுசா எந்திரிச்சனால தானே அவனுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால இனிமே அதெல்லாம் பண்ண வேணாம், சரியா? இல்லத்த, நாங்க 2 பேரும் போட்டி போட்டு படிச்சுட்டு இருக்கோமா. அவ கூட மார்க் எடுக்கிறதால நான் எடுக்கிறேன்னு பாப்போன்ட்டு, அதனாலதான் அவ கூட சேர்ந்து மார்னிங்கும் படிக்கலான்ட்டு முடிவு பண்ணேன். ஆனா ஃபீவர் வரும்னு நினைக்கல அத்தை. சரிடாமா, நீ இனிமே நைட் எவ்வளவு நேரம் வேணா படிச்சுட்டு தூங்கு. காலையிலாம் படிக்க வேணாம், சரியா? சரிங்க அத்தை. சரி வாராக்கு. வாங்க தாச்சி. அத்தாச்சி எதனா எடுத்துட்டு வரவா, சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் ராக்கு, நான் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன். போய் சாப்பிடணும். சரிங்க தாச்சி. ஏதோ ராதாக்கா பேசிச்சு, கண்ணாலேயே ஜாடை காட்டி வெளில வான்னு கூப்பிட்டீங்களே, என்ன விஷயம்? ஏதாவது பெரிய விஷயமா என்ன? ஆமா ராக்கு, ராதா சாயங்காலம் ஃபோன் பண்ணா. என்ன சொன்னான்னா, இது மாதிரி எங்கள் மாமியார் ஏதோ கனவுல வந்து என் பேரனுக்கும் பேத்திக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நான் அதுக்காக தான் காத்துட்ருக்கேன், அவங்க 2 பேரும் மனசார விரும்புகிறாங்க, நீங்கள் எப்போ தான் கல்யாணம் பண்ணி வைப்பீங்கன்னு சொல்லி ஒரே அழுகையான். அதுலேருந்து அவளுக்கு மனசே கேட்கல. அதனால எங்களுக்கு உடனே கால் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாலா. எங்களுக்கும் நம்மளும் பேசி வச்சுருந்தோம் தானே, சித்துவும் படிச்சு முடிக்கட்டும், வித்யாவும் படிச்சு முடிக்கட்டும், எனவே கல்யாணம் பண்ணிடலான்னு. நம்ம தாமதப்படுத்துறதுனால தான் எங்கள் அத்தை கனவுல வந்திருப்பாங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. என்னது பெரியம்மா கனவுல வந்தாங்களா? கனவுல வந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பா அவங்க ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகணும்னு. அதனாலதான் வந்து அழுதுருக்காங்க. அழுகுறது நல்லது இல்லைல்ல தாச்சி? ஆமா ராக்கு, சாமியோட சாமியா இருக்கிறவங்கள அழுக விடக்கூடாது, அவங்கள கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் பசங்க கிட்ட பேசி சீக்கிரமே கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ஒரு படையில போட்டு சாமியை கும்பிட்டு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். நீ என்ன சொல்ல ராக்கு? அதுதான் சரியா தாச்சி. 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம பெரியம்மாவுக்கு ஒரு படையில போட்டுருவோம். அப்பதான் அவங்களும் மனசு திருப்தி ஆகும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க இன்னும் ரொம்ப சந்தோஷமாயிருவாங்க. அதனால பிள்ளைகள்ட்ட முதல்ல என்ன ஏதுன்னு கேட்டுக்குவோம். பிள்ளைய மனசுல என்ன நினைச்சிருக்குன்னு தெரியல இல்ல. ஆனா எங்க மாமியார் கனவுல வந்து 2 பேரும் விரும்புறதா தான் சொல்லியிருக்காங்க. இருக்கலாம், நம்ம கிட்ட சொல்லாம கூட இருக்கலாம். அதனால வித்யாட்ட கேளுங்க, வித்யா என்ன சொல்றாலோ அதுபடி முடிவெடுத்துக்கலாம். ஓ மருமக தானே, ஓ மருமக மேல படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. 2 வருஷம் ஆகணுமா, அதுக்கப்புறம் வேலைக்கு போகணுமா, ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணுமா, அதுக்கப்புறம் தான் கல்யாணம் சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கல்யாணம் பண்ணிட்டு கூட அங்கே போய் படிக்கட்டும். ராதாவா அதான் சொல்றா. அதனால படிக்கணும்னு சொன்னான்னா மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும். படிக்கிற பிள்ளை இல்ல, அதனால ஆசைப்படுது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லி புரிய வச்சுக்கலாம், விடுங்க. சரி ராக்கு, அதான் உங்ககிட்ட உடனே சொல்லிட்டு அப்படியே மலரையும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும் தாச்சி. சரி ராக்கு, பிங்கியும் சாப்பிடல, சமையல் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்திருக்கேன். பிள்ளைக்கு போய் சாப்பாடு கூட தூங்க வைக்கிறேன், படிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படியும் வித்யா வெளியில சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொன்னா, ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு. அதனால காலையில தான் அவள்கிட்ட அதை பத்தி பேசணும். சரி சரி, பொறுமையா பேசுங்க சரிங்களா? ஏதாவது சொன்னாலும் பொறுமையா பிள்ளைக்கு எடுத்து சொல்லுங்க, கோவத்துல கத்தாம. சரி ராக்கு, நீனு வேணா நாளைக்கு வாயேன் காலையில. சரி, வந்துட்டா போச்சு. சரி ராக்கு, அப்ப நான் கிளம்பவா? நானும் வரேன் தாச்சி, உங்களை கொண்டா விட்டு வரேன், வாங்க. அதெல்லாம் வேணாம், பிள்ளைக்கு வர முடியல, தனியா இருக்குது.
உங்க அப்பா உங்க தம்பி இருக்கா இல்ல பக்கத்து ரூம்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. இதை நான் அண்ணா கூப்பிடுவா. உங்களை ஒன்றா விட்டுட்டு வரேன் வாங்க. ஆக்கு எனக்கு என்ன தோண, தடைக்கு விழுந்தா அடுத்த வீடு. நான் போயிடுவேன், நீ பேசாம இரு. சாப்பிட்டு பாடு, நான் கிளம்புறேன். சரி பார்த்து போயிருவீங்கல்ல? போயிடுவேன் ராக்கு, நீ படு. இல்ல வா என்ன. சரிங்க தாச்சி வரேன். நல்லபடியா வித்யாவுக்கும் சித்துவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எங்க பெரியம்மா ஆத்மா சாந்தி அடையும்.